ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பரீட்சை லெசனில் 6th லெசன் தான் பார்க்க போகிறோம். 1லேருந்து 5 வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். 6th லெசன் பார்க்கலாம் வாங்க. பார்ட் 6 லெசன் 6. ஏ லடுக்கா ஹை, இவன் பையன் இல்லை சிறுவன். இஸ்கா நாம் சுரேஷ் ஹை, இவன் பேர் சுரேஷ். சுரேஷ் அச்சா லடுக்கா ஹை, சுரேஷ் நல்ல பையன். ये 5वीं कक्षा में पढ़ता है, இவன் 5ஆம் வகுப்பில் படிக்கிறான். அதாவது இவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ये 5वीं कक्षा में पढ़ता है ना, இவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சுரேஷ் ஷீலா கா பாயி है, சுரேஷ் வந்துட்டு ஷீலாவினுடைய சகோதரர். ये ஷீலா கா छोटा भाई है, ஸோ இவன் ஷீலாவுக்கு தம்பி. ये लड़की है, இவ பொண்ணு இல்லை சிறுமி அப்படின்னு சொல்கிறது. இஸ்கா நாம் ஷீலா ஹை, இவ பேர் தான் ஷீலா, இவளுடைய பேர் ஷீலா. ஷீலா அச்சு லடுக்கி ஹை, ஷீலா நல்ல பொண்ணு. ஏ 7वीं कक्षा में पढ़ती है, இவ 7ஆம் வகுப்பு படிக்கிறாள், இவ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஷீலா சுரேஷ் கி பெஹன் ஹை, ஷீலா சுரேஷனுடைய சகோதரி. ஏ சுரேஷ் கி படி பெஹன் ஹை, இவ சுரேஷ்க்கு அக்கா, சிஸ்டர், எல்டர் சிஸ்டர்னு அர்த்தம். ஏ மோகன் ஹே, இவர் மோகன். ஸோ இங்கே ரெஸ்பெக்ட் வரதுனால எண்டிங்கில் ஹைன்னு முடியுது, பட் இது சிங்கிள் பர்சனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. மோகன் சுரேஷ்கே பிதா ஹே, மோகன் சுரேஷனுடைய அப்பா. ஸோ இந்த பையனுக்கு ஃபாதர் இவர் தான். ஏ ஷீலா கே பி பிதா ஹே, இவர் ஷீலாவுக்கும் அப்பா. மோகன் சுரேஷ் அவர் ஷீலா கே பிதா ஹே, மோகன் சுரேஷுக்கும் ஷீலாவுக்கும் அப்பாவாக இருக்கார். மோகன் बैंक में काम करते हैं, மோகன் பேங்க்கில் வேலை செய்கிறாரு. அடுத்து இவங்க யாருன்னா சுதா. ஸோ ஏ சுதா ஹே, இவங்க சுதா. சுதா மோகன் கி பத்னி ஹே, இவருடைய ஒய்ஃப் இவங்க. ஸோ சுதா மோகன் கி பத்னினா ஒய்ஃப். சுதா சுரேஷ் और ஷீலா की மாதா ஹே, சுதா சுரேஷுக்கும் ஷீலாவுக்கும் மதர். சுதா एक डॉक्टर है, இவங்க ஒரு டாக்டர். ये घर है, இது வீடு. ये मोहन का घर है, இது யாருடைய வீடுனா மோகனுடைய வீடு. ये सुधा का भी घर है, இது சுதாவினுடைய வீடும், இது சுதாவினோட வீடும் சேரும் இதில். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இது சுதாக்கா பி கருக, இது சுதாவினுடைய வீடும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ஷீலா கா பி கருக, இது ஷீலாவினுடைய வீடும். அடுத்து ஏ சுரேஷ் கா பி கருக, இது சுரேஷனுடைய வீடும் கூட. ஸோ இது எல்லாருடைய வீடுன்றதை சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய வீடுன்றதை சொல்கிறாங்க. ஏ கிதாப் ஹை, இது புக்கு. ஏ அச்சு கிதாப் ஹை, இது நல்ல புக்கு. ஏ ஹிந்தி கிதாப் ஹை, இது ஹிந்தி புக்கு. ये सुरेश की किताब है, இது யாருடைய புக்குனா சுரேஷுடைய புக்கு. சுரேஷ் ஹிந்தி ஜான்தா है, சுரேஷனுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ்க்கு ஹிந்தி தெரியும். ये स्कूल है, ये बड़ा स्कूल है, இது பெரிய ஸ்கூலு. இது ஸ்கூலு, இது பெரிய ஸ்கூல். बड़ा स्कूल है ना, இது பெரிய ஸ்கூலு. ये ஷீலா का स्कूल है, இது ஷீலாவினுடைய ஸ்கூலு. ஷீலா का स्कूल बड़ा है, ஷீலாவுடைய ஸ்கூலு பெருசு. ये சுரேஷ் கா பி ஸ்கூல் ஹை, இது சுரேஷனுடைய ஸ்கூலும் கூட. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. பின்றது ஆல்சோ அப்படின்னு அர்த்தம். ஏன்னா என்ன அர்த்தம்ன்றதும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க அந்த லெசனை பார்த்துட்டு இதை வாங்க. நெக்ஸ்ட்டு இதில் பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்லாம் படிங்க. இப்போ சப்தார்த்னா மீனிங்ஸ். ஸோ 1 by 1 பார்க்கலாம். 5वीं ना 5th, कक्षा क्लास, नाम नेम, बहन सिस्टर, भाई ब्रदर, माता मदर, पिता फादर, बैंक बैंक. वाक्यों में प्रयोग कीजिए. இது எல்லாத்தையும் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். बहन सिस्टर சகோதரி. ललिता मेरी छोटी बहन है, ललिता என்னுடைய சகோதரி. यंगर सिस्टर. बैंक बैंक அப்படின்றது பேங்க் அப்படின்னு அர்த்தம். बैंकனா பேங்க்கு. மே बैंक में काम करती हूँ ना, நான் பேங்க்கில் வேலை செய்கிறேன். ஃபீமேல் பர்சன் சொல்கிறாங்க. नाम नामना नेम पेर. सो मेरा नाम राम है,
என்னுடைய பேர் ராம். அவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எழுதி பாருங்கள், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ தான் நீங்கள் பரீட்சை படிச்சுட்ருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பட ஓவர் லிக்கோன்றதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட்டு சும்மா ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம 6 லெசன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.